சகோதர சகோதரி, உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் நம்முடைய விவசாய பெருமக்கள் பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் வந்து பாரத பிரதமருடைய பிஎம் கிசான் திட்டம், விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம். 2015-16 தமிழகத்தில் அப்போ எடுத்த கணக்கின்படி 79,38,000 விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்த சிறு குறு அப்படிங்கிற கேட்டகரியில் 39 லட்சம் விவசாயிகள் வர்றாங்க. ஏன்னா திட்டமே வந்து சிறு குறு விவசாயிகளுக்கான திட்டம். 2019 பிரதமர் அவர்கள் சிறு குறு விவசாயிகளுக்காக இந்த பிஎம் கிசான் திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து 43 லட்சம் விவசாயிகள் வரை பதிவு செய்திருந்தார். 43 லட்சம் விவசாயிகள் இதுவரை பிஎம் கிசான் திட்டத்தில் 2019 17 தவணையில் தவணைக்கு 2,000, வருஷத்துக்கு 6,000 கொடுக்குறாங்க. ஒரு தவணைக்கு 2,000 என்றால் 17 தவணைக்கு 34,000 ரூபாய் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு மிக சிறப்பான ஒரு திட்டம் இது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா, சமீப காலத்தில் இந்த பிஎம் கிசான் திட்டம் என்பது 43 லட்சம் போன ஒரு திட்டம். தமிழகத்தில் குறிப்பாக 2020-21 காலகட்டத்தில் இன்றைக்கி படிப்படியாக குறைந்து இன்றைக்கி வந்து வெறும் 21 லட்சம் விவசாயிகள் மட்டும்தான் பயனடைகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 23 லட்சம் விவசாயிகள் எங்கே என்பது தான் கேள்வி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு ஒரு பெரிய ஊழல் இதில் நடந்துச்சு. 2020-21 மத்திய அரசு ஆடிட் பண்ணி 7 லட்சம் போலி விவசாயிகளை இணைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது விவசாயிகளே இல்லை, கலெக்டர் ஆஃபீஸ்லேயே விவசாயிகள் பேரில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க மாதிரியே எல்லா ஆத்தென்டிகேஷன்லாம் ஏற்படுத்தி பணத்தை வந்து சில கவர்மெண்ட் அதிகாரிகள் வித்ட்ரா பண்ணதுக்காக சில 100 கோடி, பல 100 கோடி, 340 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்டாக அதில் ஊழல் நடந்தது. அப்போ நடவடிக்கை எடுத்தாங்க. இன்றைக்கி 43-44 லட்சம் வரை போன பிஎம் கிசான் திட்டத்தில் பயனடையக்கூடிய விவசாயிகள் வெறும் 21 லட்சத்துக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் கேள்வி. இது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கண்டன அறிக்கையை கொடுத்துருக்கோம். இந்தியா முழுவதுமே பிஎம் கிசான் திட்டத்தில் ஒரு அரசு வந்து கண்கொத்தி பாம்பாக ஒரு விவசாயியும் இணைக்கிறாங்க. அந்த விவசாயிக்கு பத்திரத்தில் ஒரு டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருந்தால் கூட சரி பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு கூட்டுப்பட்டா இருக்குது, தனிப்பட்டா இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாநில அரசு கையில் எடுத்து அதையெல்லாம் சரி பண்ணி சிறு குறு கேட்டகரியில் யார் வர்றாங்களோ இணைச்சிக்கிட்டே வர்றாங்க பிஎம் கிசான் இந்த ஸ்கீமில். அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசை வேண்டுமென்றே எங்களுக்கு பழிச்சொல் கிடைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் எல்லா விவசாயிகளுக்கும் சேரக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு 43 44 லட்சம் விவசாயிகள் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் இன்றைக்கி 21 lakhs கீழே வந்திருக்குண்ணா. இது எப்படி என்பதற்காக கண்டன அறிக்கை கொடுத்தோம். அரசுகிட்ட நாங்கள் கேள்வி கேட்டோம், யாரும் பதில் சொல்லலை. நாங்கள் 2 கேள்வி கேட்டிருக்கோம். முதல் கேள்வி, 23 லட்சம் பேர்த்தை எதுக்கு டெலீட் பண்ணீங்க? இல்லை போலி கணக்கு, யாரோ அரசு அதிகாரிகள் போலி அவங்க பேரை சேர்த்திட்டாங்கன்னா அரசு அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 2015-16 அப்போ தமிழக அரசினுடைய கணக்கின்படியே 39 லட்சம் விவசாயிகள் தமிழகத்தில் சிறு குறு விவசாயிகள். நம்முடைய டெஃபினேஷனே சிறு குறு தான். 2.47 ஏக்கர் கீழே இருக்கணும் உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இன்றைக்கி 39 லட்சம் சிறு குறு விவசாயிகள் இருக்க வேண்டிய தமிழகத்தில் எப்படி 21 லட்சத்துக்கு வந்துச்சு? அதனால் திமுக அரசு உடனடியாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டு ஒரு மாவட்டத்திலையும் ரிவ்யூ மீட்டிங் நடத்தப்பட்டு, குறிப்பாக அந்த மாவட்டத்தில் அவர்களுடைய பெயர்களோ இதற்கு முன்னாடி பணம் வந்துச்சு அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை இதை விட மாவட்ட ஆட்சியருக்கு என்ன முக்கியமான வேலைன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் அமைத்து இதை சரி பண்ணணும். இல்லை என்றால் 2 வாரத்தில் திருச்சிராப்பள்ளி இதை மையமாக வைத்து, இந்த ஊரை மையமாக வைத்து அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கிருந்து எடுத்து பாரதிய ஜனதா கட்சி அதன் பிறகு ஒரு மாவட்டத்திலும் கூட விவசாய குறைதீர்ப்பு முகாமை அமைத்து அதன் மூலமாக வரக்கூடிய பதிவுகள் என்ன இருக்கோ நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அதனால் இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய கெட்ட பெயர் அவப்பெயர் வருவதற்காக திமுக அரசு நிறைய விவசாயிகள் டெலீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தினமும் நாங்கள் எங்கே போனாலும் கூட விவசாய பெருமக்கள் தலைவர்களை பார்க்குறாங்க, மாவட்ட தலைவர்களை பார்க்குறாங்க. அண்ணன் எனக்கு வந்து 10 தவணை வந்துச்சு, 12 தவணை வந்துச்சு, இதுவரைக்கும் 17 தவணைங்க, 3 தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க, 4 தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க. இது குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பு ஆரம்பித்த வேலை, தேர்தலுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை இன்றைக்கி இருக்குது. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இது ஒரு முக்கிய செய்தி. நீங்களும் வந்து உங்கள் செய்தித்தாள் மூலமாக, உங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி மூலமாக விவசாய பெருமக்கள் இதை பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய ஏக்கர் வந்து 2 ஹெக்டர் கீழே உங்களுடைய ஏக்கரேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய உரிமை
ஸோ தயவு செய்து நீங்கள் உடனடியாக வந்து உங்களுடைய மாவட்ட ஆட்சியர், அங்கே இருக்கக்கூடிய விவசாய அதிகாரிகள் யார் இருக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் சந்தித்து தயவு செஞ்சு இடம்பெற வைங்க. இல்லை என்றால் 2 வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்களே சிறப்பு விவசாய குறைதீர்ப்பு முகாமை தமிழகம் முழுவதும் அமைப்பிருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக்கொள்கின்றோம். அதற்கு முன்பு மாநில அரசு கண் விழித்து கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம். இல்லை என்றால் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சிராப்பள்ளியில் மையமாக வைத்து நாம் நடத்தி காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும்.